ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 13வது வாரத்தோட ஓட்டிங் அனாலிசிஸ், அதாவது ஃபைனல் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலேவோட லாஸ்ட் டாஸ்கில் ஒரு 4 பேர் வந்து உட்கார வச்சாங்க. அது யார் யார்? விஜய் விஷால், அருண், பவித்ரா, ஜாக்லின். விஜய் விஷால், அருண் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் பவித்ரா, ஜாக்லின் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இவங்க 4 பேர் உட்கார வச்சாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். மேபி அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் லீடிங் வந்துட்டாங்கன்னா அவங்கள அனுப்ப முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காகவா என்னன்னு தெரியல. எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்ற சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வாட்டி நண்டு தோத்திஸ் அந்த ஒரு இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகான இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி நேற்று வந்துட்டு முத்துக்குமார் அண்ட் அருண் 2 பேரும் வந்து சூப்பராக வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அந்த டைமில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைசிங்காக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க? அதே மாதிரி முத்து அருண் காம்போ எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நினச்சேன்னா, இந்த காம்போ முன்னாடியே வந்திருந்தா இப்போ இந்த மாதிரி ஒரு இதுவே இருந்திருக்காது, இன்னும் மாசாக போயிருக்கும் இந்த ஷோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த டாஸ்க் முடியும் போது ரயான் வந்து நிறைய தில்லுமுள்ளு பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. பட் நான் 1 hour சொல்லாத அதை பார்த்தேன், லைவில் வந்து அதை பார்க்கல. ஆனால் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா, அதில் வந்துட்டு கால் வச்சு வந்து அந்த பாலை போட்டார் அப்படி மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. பட் பிக் பாஸ் வந்துட்டு ராணுவ பண்ணும்போது குரல் கொடுத்தாரு, பட் ரயான் பண்ணும்போது குரல் கொடுக்கலன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு அந்த கிளாஸ் டாஸ்க்லேயும் வந்துட்டு ராணுவ பண்ணும்போது குரல் கொடுத்தாரு. ஆனால் ரயான் அடுத்த ரவுண்டில் பண்ணுறாரு, அதுக்கு குரல் கொடுக்கவே இல்லை. ஸோ இது எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும், அதுக்காக தான். ஸோ இது ஏன் திரும்ப திரும்ப தொடர்ந்து பண்ணுறாங்கன்றது தெரியல. அதே மாதிரி இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பட் என்ன கேட்டிங்கன்னா ட்விஸ்ட்டும் கிடையாது, ஒரு ஒன்னாங்கட்டியும் கிடையாது. அவர் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர். ரன்னர் வந்து முத்துக்குமார். இதுதான் ஃபைனல். சும்மா நம்மளெல்லாம் வந்து ஒரு உள்ளலாய் காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,12,040 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.59. ஸோ தீபக் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டைட்டிலுக்கு உருத்தான ஒரு நபர் அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் அவர் வந்துட்டு பணப்பெட்டிக்கு உருத்தான நபர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவருக்குமே தோணுது. அதை வந்துட்டு அப்பப்போ வந்து மறைமுகம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்க முத்துக்குமார், எப்படியாவது அந்த பெட்டி எடுத்துகிட்டு 15 லட்சம் வரைக்கும் கூட போகாத 12 லட்சத்தையும் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி ராணுவ பற்றி ஒரு விஷயம் சொன்னார் தீபக், சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைட் அவர் என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட்டாக வந்துட்டு உனக்கு கை வலின்னு சொல்லிட்டு அந்த மன்றம் அந்த டாஸ்க்கை வந்து ஆட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ ஆடாமல் அந்த கையை வச்சு ஒரு காம்பெனி மாதிரி ஒன்று பண்ணி அந்த டோட்டல் டாஸ்க்கே வந்து நீ காலி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோடனே ஒரு ஷாக் ஆனார். ஸோ அதுதான் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும். பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாஸ்க்கை விளாட்றாரோ இல்லையோ, அந்த டாஸ்க்கை கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி சூப்பராக சொன்னார். உங்களுக்கு உண்மையிலேயே ராணுவம் அப்படி தான் பண்ணுறாருன்னு தோணுதான்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1,09,687 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.29. ஸோ ரயானை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து முத்துக்குமார் ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவர் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு காதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஓம் அப்படி சொல்லுவாங்க, ஓம் ஜீசஸ் அப்படின்வாங்க. அப்புறமா சாமி, அதாவது அவங்க பிடிச்ச சாமி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் வந்துட்டு முத்துன்னு தூங்குவார் பொழுது. காலை எழுந்திரிச்சோன்னு முத்து எந்திரிப்பார் பொழுது. இன்னே அது இதில் என்ன கொடுமைனா, இந்த பக்கம் பவித்ரா கிட்டே சௌந்தர்யா கிட்டே சொல்கிறார், நேற்று பவித்ராவை வச்சு பேசுனாங்களா, இன்றைக்கி அருணை வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் நேற்று இல்லை, இந்த வாரத்தில் ஸ்டார்டிங் மஞ்சரி வச்சு பேசுனீங்களா, அதுக்கப்புறம் ஜாக்லின் வச்சு பேசுனீங்களா, அப்புறம் ராணுவ வச்சு பேசுனீங்களா, என்னையா நடக்குது, அப்புறம் பவித்ரா வச்சு பேசுறீங்க, அப்புறம் சௌந்தர்யா வச்சு பேசுறீங்க. ஏன் வீட்டில் இருக்க எல்லாருக்கூட வச்சு பேசாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுங்க, விஜய் சேதுபதியும் கூப்பிட்டுக்குங்க. சரிங்க, பிக் பாஸ் வரமாட்டார். ஏன்னா அவர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. விஜய் சேதுபதி சார் உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும், கூப்பிட்டுட்டு போய் முத்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறோன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கும். ஐயோ ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்ல ஒரு பிளேயர்ப்பா. இந்த மாதிரி புறணி பேசிட்டு இருந்தால் எல்லாரும் உங்களுக்கு ஊர்கிழவின்னு பேர் பட்டம் வச்சு விட்ருவாங்கயா. அதுவும் எஸ்பெஷலி இந்த வாரம் தான் அவருடைய ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்குது. அதுவும் இணை பிரியாத தோழர்கள் மாதிரி இந்த விஷ்ணுவும் விஜய் விஷாலும் அருணும் இருந்தாங்க. அருண் வந்துட்டு ஏதோ ஆசையில் வந்து முத்துக்குமார் கிட்ட ஒரு டையை போட்டு ஒரு காம்போ மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுவே வந்துட்டு விஷால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு மறைக்கிறதுக்கு அருண் என்ன பண்ணிட்டு சொல்லியிருக்காரு விஷால் கிட்ட, அவன் முத்து தான் கூப்பிட்டான்னு இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு.
இதை வந்துட்டு ரயான் கேட்டுட்டு அருண் இல்லாத நேரத்தில் போயிட்டு முத்து கூப்பிடல அருண் தான் கூப்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. ஏன் அப்படிமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அருண்கிட்டே போயிட்டு முத்துக்குமரன் என்னென்ன பண்ணுறான்னு தெரியுமா, அப்புறம் சௌந்தர்யா கிட்ட போயிட்டு ஜாக்லின் என்னென்ன பண்ணுறது தெரியுமா, நீங்கள் முதல்ல என்னென்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படி தான் மக்கள் கேட்குறாங்க. எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதா சரியே இல்லை. உங்கள் அக்கா மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா மஞ்சரி, அவங்க கூட சொல்லிட்டாங்க இவன் வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறான்னு. ஜாக்லின் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களே வேறு மாதிரி பண்ணின்னு தோணுது, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களை மாற்றிக்கவே மாட்டேறீங்க, ஏன் தெரியல. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 98,752 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.86. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மைக்கு மாட்டலன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு வருது. பக்கத்தில் வந்துட்டு ராணவ் இருக்கான்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. சரி மைக் டாஸ்க் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த ஹவுஸ் இன்சார்ஜாக இருக்கிற சௌந்தர்யா கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்றாங்க, முடியாதுன்றாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போ பண்ணுன்னா அவ்வளோதான் பண்ணி முடிச்சாச்சுன்றாரு. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு, அவர் ஆக்சுவலாக முத்துக்குமரன் சொன்னது தான் உண்மை. ஏன்னா எல்லாருமே இந்த மைக் டாஸ்க்கு வந்தாவே எல்லார்கிட்டையும் தனித்தனியாக போய் பண்ணுவாங்க. ஏன் பவித்ரா இத்தனை வாட்டி பண்ணாங்களே, கண்ணு தெரியல இருக்குது. அதனால் இவரும் போய் பண்ணணும்னு சொன்னால் அதை நீலாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்டா. நான் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குன்னா, நீ சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இவங்க சொன்னால் செய்வேன். சரி நான் சொல்கிறது செய்யடானா, நீங்கள் முத்துக்குமரன் சொல்கிறத கேட்குறீங்க, நான் செய்ய முடியாது சொல்லிட்டு போயிட்டார். அவர் போய்ட்டுக்கோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. எப்படி பவித்ரா கிட்ட பண்ணார் அதே மாதிரி. ஏன்ப்பா நீங்கள் நல்ல மனுஷன் சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் மாதிரி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறார், ஐயோ நம்ம நடிக்கிறதுலேருந்து வெளியே வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு ஏன் சிரிக்கிறார். டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க. என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் கோவமாக, நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சிரிச்சும் போது டென்ஷன் ஆகிட்டாங்க. நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கல, உங்க கூட இப்போ இதுக்கே இப்படி இருக்கே, உங்க கூடலாம் லைஃப்பில் ஐயோ அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி போயிட்டாங்க. ஏன் ராணவ் இப்படி பண்ணுறாருன்னு சத்தியமாக புரியல. எல்லாருக்குமே என்ன டவுட்டுனா, இந்த சைல்டிஷ் மாதிரி பண்ணுறாரு அது உண்மையான ராணவா, காமெடியான்னு பண்ணுறாரு ஒரு விஷயம் பண்ணுறாரு அது உண்மையான ராணவா, இல்லை இப்படி கோவப்படுறாரு பார்த்தீங்களா, மதிக்காமல் போகிறாரு பார்த்தீங்களா, அது உண்மையான ராணவான்னு யாருக்குமே தெரியல. இது அவரோட மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 92,351 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.03. அருண் நான் ஆல்ரெடி இந்த வாரம் சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்கில் டேஞ்சர் ஜோனுக்கு வந்தார், நம்மளாம் பதறணும். ஆனால் நான் சொன்னேன் பதட்டமே பட வேண்டாம், லாஸ்ட்டில் இருந்தாலும் தட்டிட்டு போயிடுவார் பாருங்க, ஏன்னா அருணை விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு மெசேஜையும் பிக் பாஸ் கொடுத்தார். என்ன கொடுத்தார், பிக் பாஸ் வந்துட்டு இவரை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் காமெடி பண்ணுறார். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நீங்கள் 0 பாயிண்ட்டில் மட்டும் தான் நீங்கள் 0 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்ரா எனக்கு தெரியுமே. அதே மாதிரி வந்துட்டு அருண் விஜய் விஷாலாம் ட்ரெண்டிங்கில் விஜய் டிவியில் இருந்தவங்க. ஜாக்லின்லாம் வந்துட்டு 3-4 வருஷம் முன்னாடியே போயிட்டாங்க. அதை அடுத்தது அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான், சரிங்களா. அதனால் அருண்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சும்மா உள்ளலாய்க்கு கீழே வச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏற்றிடுவாங்க, மேலே இருக்கவங்க டபால்னு கீழே இறக்கிடுவாங்க. கேட்ட மக்கள் தாங்க பண்ணாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோன்ற மாதிரி சொல்லி விட்றாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அருணும் முத்துக்குமரனும் பண்ண சேர்ந்து அந்த ஒரு காம்போ சூப்பராக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க அருணை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரியே வந்துட்டு இந்த த்ரோத்து சீசன் பண்ணியிருந்தா எப்போ எங்கேயோ போயிருப்பீங்களேயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றது சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,071 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.99. திடீர்னு பார்த்தா விஷாலுக்கும் அருணுக்கும் சண்டை. ஏன் சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் சகுனி வேலை பார்த்து விட்டாப்புல. யார், நம்ம ரயானு. அந்த சொன்னல ஆல்ரெடி அந்த சகுனி வேலையை பார்த்தோன்னே விஷாலுக்கு டென்ஷன் ஆகி எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற மாதிரி கீழே பார்த்துட்டு அவர்கிட்ட இவர் வந்து புரிய வைக்கிறதுக்குள்ளே அந்த நேரம் பார்த்து நம்ம ஆள் வந்தார். ரயான், ஏன்டா டே நீ எல்லாம் கக்கூஸ் கழுவிட்டு இருக்கும்போது உனக்கு பாவம் பார்த்து நான் வந்து காபி போட்டு கொடுத்தா நீ என்னைவா போட்டு கொடுக்குறது காய்ச்சி விட்டார். செம்ம சிரிப்பு. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த எவிக்ஷன்லேயே விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா அவரை டாப் 5 கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ட்ரெண்டிங்காக இருந்தவர், ஆல்ரெடி சொல்லிட்டார். அது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு இவரும் டாப் 5 வருவார் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, டிக்கெட்டு ஃபினால வாங்கிட்டு ரயான் வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபினால யூஸ் பண்ணாமல் பெட்டி எடுத்துகிட்டு ஓட போகிறான்றதுல டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவரும் வரணும், தீபக்கும் வரணும், அருணும் வரணும், விஜய் விஷால் வரணும். முக்கியமாக இவங்களுக்கு மீதி இருக்கிற 2 பிளேஸ்க்கு 1 முத்துக்குமரன், இன்னும் ஒரு பிளேஸ்க்கு தான் இவ்வளோ பேரும் அடிக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91,098 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.87. ஸோ பவித்ரா இன்னைக்கு வந்துட்டு ஒரு அந்த டாஸ்கில் ஒதுக்கி வச்சிடறோம் அப்படின்னு சொன்னோன்னு அழுகுறாங்க. ஐயோ போச்சேன்னு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் அழுகுறீங்க சரி, நேற்றெல்லாம் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அந்த ஃபோனை எடுங்கன்னு, எடுத்தீங்களா? சரி, இன்னொரு பக்கம் மன்றம் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு. அதில் நீங்கள் உங்கள் பக்கம் வந்தால் அவங்கள வந்து அலைன்ஸ் போகிறீங்க கலாய்க்கிறீங்க. இதே இன்னொருத்தங்க வந்துட்டு அட்டாக் பண்ண போனால் அவங்கள நீங்கள் கலாய்க்கிறீங்க, அலைன்ஸ் போட்டு தாக்குறீங்கன்றீங்க.
நீங்களும் நைஸாக போயிட்டு யார் அவங்க தாக்குறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் பண்ணுறீங்க, மறைமுகமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்காமா? அப்படி கட்டும் நான் அப்போ நான் எப்போ தான் விளையாடுறது? ஓ அப்படி அசந்தா அடிக்கிறது. ஆனால் அவங்க அசராமல் அடித்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க, என்னத்த சொல்ல. ஆனாலும் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குது? பணப்பெட்டி மேலே ஒரு ஆசை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்க தான் போயிருக்கணும், ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்குல. அடுத்தபடியாக 7வது பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 90,337 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.77. நிறைய பேர் வந்துட்டு அஃபிஷியலும் ஒன்று இருக்குங்க, அதில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, உங்களுக்கு என்ன தெரியல போங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ரூமர் இப்போ இல்லைங்க, அசீம் சீசன்லேருந்து இருக்குது. ஏன்னா அசீமும் இப்படி தான் வந்துட்டு அசீம் கீழே இருக்காரு, ஒன்றுமே இல்லை ஓட்டு, அஃபிஷியல் ஓட்டில் கேவலமாக இருக்காரு சொல்லி 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 கடைசியில் பார்த்து அவர் தான் டாப்பில் வாங்கினார், அவருக்கு தான் டைட்டிலும் கிடச்சிது. அப்புறமா அதை இது நீங்கள் மட்டும் இல்லை, அதாவது நம்மளுக்கு ரகசிய தகவல் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களே அதை தான் சொன்னாங்க. ஓ இது வந்து அஃபிஷியலில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. கடைசியில் இது தான் வந்து சூட்டபிள் ஆச்சு. இப்பயும் ஒரு சில பேர் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்னமோ நீங்கள் சொன்னால் சரிதான். ஏன்னா ஜாக்லின் இந்த வீட்டில் இருக்கணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பிக் பாஸ்க்காக பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் போகக்கூடாது. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, விஷால் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், ஜாக்லின் வந்துட்டு இந்த மாதிரி நான் என்னை மீட் பண்ணும்போது இன்னுமா நான் நீ விஜய் டிவியில் இருக்கேன்னு கேட்டாங்க அப்படின்னு. ஒரு வேளை அதுக்கு பழித்திக்கிறதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து கைட்டு விடுறாங்களோ அப்படி மாதிரின்னு டவுட் வருது, என்னென்னமோ தோணுது. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பார், திடீர்னு வந்து நான் விஜய் டிவியில் இருக்கும்போது என்னை வந்து கேட்டாங்க, இன்னும் கூட அந்த டிவியில் இருக்கு எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு அப்படின்னு. ஸோ மேபி தெர் இஸ் அ சான்ஸ். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை கலாய்ச்சவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சு தான் வெளியே அமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்படி மாதிரி தோணுது. பட் ஷீ இஸ் எ வெரி குட் கேமர், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் உள்ளே இருக்கிறோம். சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,358 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.6. ஸோ மஞ்சரி இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு யார் போகிறாங்களோ இல்லையோ மஞ்சரி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயான் அப்பப்போ வந்துட்டு ஒரு பெட்டை காமிக்கிறாரு, இந்த பெட்டில் படுத்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க, அதே மாதிரி இந்த ரூமுக்கு போனவங்க அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு புதுசாக ஒரு பொருளை கிளப்பிடுறாரு. கடைசியில் பார்த்தா அவர் சொன்ன லாஜிக் படி அந்த மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் இந்த கேர்ள்ஸ் ரூமில் இருந்துட்டு இந்த பக்கம் வந்தாங்களோ அவங்களாம் போயிட்டாங்க. தர்ஷிகாலேருந்து நம்மளுடைய மங்களம் சார்லேருந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னா இந்த பொண்ணு சாச்சனா எல்லாமே அங்கே, அதுவும் பர்டிகுலர் அந்த பெட்டில் போய் சௌந்தர்யா உட்கார வச்சிட்டாங்க. சௌந்தர்யா எதுக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தா அந்த பெட்டில் இருந்தவங்களாம் போயிட்டாங்கன்னு ஓடி பதறடிச்சிட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க. இதில் வேறு சௌந்தர்யா உட்காந்துருக்காங்க. ஒருவேளை அடுத்த வாரம் அனுப்பிடுவாங்களோ. ஏன்னா மஞ்சரி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு வராங்க. ஸோ இங்கேயும் லாஸ்ட்டு பெட்லேயும் உட்காந்துட்டாங்க. ஒருவேளை போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை இல்லை, கன்ஃபார்ம் ஓட்டே கம்மியாக இருக்க அப்புறம் எப்படி வச்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். அப்படிங்கும்போது மஞ்சரிட்டிலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்ன பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட் டு ஃபினாலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேம் பெருசாக இல்லை, அதுதான் உண்மை. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,67,694 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த நிலவரம் இப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதன்படி பார்க்கும்போது டபுள் விஷயம் கன்ஃபார்ம் இருக்குது. அதில் மஞ்சரியும் ஜாக்லினும் போவாங்க அப்படி மாதிரி தோணுது. பட் என்னையை கேட்டிங்கன்னா ஜாக்லினை வச்சுக்கிட்டு மஞ்சரியும் பவித்திரம் அனுப்புறது தான் உன்னதமான சேவை அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன், அதை அடுத்தடுத்து நான் எடுத்து வர்றேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். பாய் நண்பர்கள்.